होसन्ना जयगन சொன்னது யாரு? होसन्ना जय हो करके किसने बोला था? எருசலேம்ல உள்ள மக்கள். यरूशलेम के लोग ऐसे कहते हैं. எருசலேம் நகருக்கு ஆண்டவர் வந்தார். यरूशलेम के शहर को प्रभु आए थे. மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். और लोगों को बहुत खुशी हुई थी. என்ன சந்தோஷம்? क्या खुशी हुई थी? எங்களை ஆளுகிற ராஜாவாக, हमारे राज करने वाले राजा यीशु राजा राजा होसन्ना होसन्ना करके जय में जय हो करके என்று சொல்லி ऐसे बोलकर சந்தோஷமா பாடினாங்க. खुशी से वो गीत गाए. हालेलुया हालेलुया. ஒரு நாள் போச்சு, एक दिन हुआ, 2 நாள் போச்சு, 2 दिन हुआ, 3 நாள் போச்சு, 3 दिन गया, புதன் வியாழன் வெள்ளி, फ्राइडे के दिन அதே மக்கள், वही लोग ஒரு பெரிய பாவி பரபாச விடுதலை செய்யுங்க, एक बड़ा पापी बरनबास को छुटकारा दो. बरबास बरबास को बड़े पापी बरबास को விடுதலை ஆகட்டும், छुटकारा होने दो. இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொன்னாங்க. यीशु को क्रूस पे मारो करके कहा. ஆமென். आमेन. ஒரு கூட்டம் நீங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, एक झुंड लोग बोलेंगे आप अच्छे हो करके, இன்னொரு கூட்டம் கெட்டவன்னு சொல்லுவாங்க. एक झुंड के लोग बोलेंगे ये बुरे हैं करके. இந்த உலகத்தோட வாழ்க ஒளிக வித்தியாசமானது. इस दुनिया की जो जय जयकार है वो अलग रीति से होती है. हालेलुया. हालेलुया. பிரச்சனை பாடு வரும்போது, समस्या दबाव जब आती है, ஒருத்தரும் நம்ம கூட வர மாட்டாங்க. एक भी व्यक्ति हमारे साथ नहीं आएगा. हालेलुया. हालेलुया. வேதத்துல பார்க்கிறோம், शास्त्र में हम देखते हैं யோபு என்கிற ஒரு பக்தன் ரொம்ப நஷ்டப்பட்டுட்டு இருக்கான், கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். अय्यूब नामक का एक सेवक जो बहुत दुख से गुजर रहा है, बहुत कठिनाई से गुजरता है. திடீர்னு அவன் வாழ்க்கையில எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. अचानक उसकी जिंदगी में सब चीज गलत होते जाती है. அவனை ஆறுதல் படுத்துறதுக்கு அவன் ஒரு 4 நண்பர்கள் வந்தாங்க. उसको तसल्ली देने के लिए 4 मित्र आए थे. அவனை ஆறுதல் படுத்தணும், उसको तसल्ली देने के लिए, அவனுக்கு உதவி செய்யணும். उसको मदद करने के लिए. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு, लेकिन थोड़े दिन बाद அடி மேல அடி விழுந்துட்டே இருக்குது. मार के ऊपर मार खाता है. நீ உண்மையிலேயே தப்பு பண்ணிருப்பான் உங்களுக்கு. सच्चाई से कुछ गलत काम शायद किया होगा, அதான் அவனுக்கு அடி விழுது, इसीलिए इसको मार पड़ती है அப்படின்னு சொல்லி ऐसे बोलकर அவர்கள் வாயினாலே நிந்திக்கப்பட்டான். उसके उन्हीं लोग के मुंह से निंदा सुनता है वो. அய்யூபுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. अय्यूब की जिंदगी में ஆனா हुआ. அய்யூப் சொன்னா, लेकिन अय्यूब ने कहा நான் சோதிக்கப்பட்ட பின்பு मैं परख के जाने के बाद சுத்த பொன்னாக விளங்குவேன், और शुद्ध सोने के जैसे चमकूंगा. நான் போகும் வழியை தேவன் அறிவார். मैं जो रास्ते से जाता हूँ प्रभु जानता है. இந்த உலகத்தோட ஒத்து போயிட்டானா, इस दुनिया के साथ साथ आप चलोगे तो உலக மக்கள் நம்மள நேசிப்பாங்க. दुनिया के लोग हमसे प्रेम करेंगे. அவங்களுக்கு अடிமையா இருந்தோம்னா उनको गुलाम बन के रहोगे तो நம்மள ஆதரிப்பாங்க. हमें आदर देंगे. சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல कभी कभार कुछ कार्य में நம்ம சில காரியங்கள தெளிவா இருக்கும்போது हम कुछ चीजों में बहुत ठीक स्थिर खड़े रहते हैं तो நம்மளை பகைப்பார்கள், हमें इनकारेंगे, विरोध करेंगे. ஹalleluya. हालेलुया. நம்ம சீனியர் பாஸ்டர் ஜோசப் ஜார்ஜ் ஐயா ஒரு திருப்பு பெரிய பேர் பேப்பர்ல கூட்டம் வச்சிருந்தாங்க. हमारा सीनियर पास्टर जोसेफ जॉर्ज अय्या एक बड़ा महिमा महोत्सव का आराधना रखे थे. அந்த டைம்ல பயங்கரமான விரோதங்கள்லாம் இருந்துச்சு. उस समय में बहुत विरोध था. முதல் நாள் கூட்டத்திலே पहले दिन के सभा में பாதுகாப்பு கருதி நாங்கள் அரெஸ்ட் பண்ணுகிறோம், மத கலவரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி वो जो जाति का या फिर धर्म का कुछ झगड़ा नहीं होना चाहिए इसलिए हम अरेस्ट करते हैं என்று சொல்லி இது பெர்மிஷன் இல்லாம வாங்கிருக்கீங்க இடம், ऐसे बोलकर बिना அப்படி परमिशन से நிறைய जगह செக்ஷன் போட்டு விரோதிகளால கைது செய்யப்பட்டாங்க. ऐसे विरोधी के कारण ऐसे ऐसे कुछ सेक्शन में डाल के उनको अरेस्ट किया गया था. உள்ள ஜெயிலுக்குள்ள போனா जेल के अंदर गए तो ஐயா சொல்றாங்க, अय्या ने कहा பாளையங்கோட்டை ஜெயில்ல और पायलंगोटे जेल में அங்க உள்ள இருக்க எல்லாத்துக்குமே தெரியுது, ஐயா சோத்ரம் என்ன நீங்க இங்க அப்படிங்கறாங்க. वो जेल के अंदर वाले सब जानते हैं कि अय्या आप कैसे अंदर आ गए करके. हालेलुया. हालेलुया. உண்மையாக ஊழியம் செய்யும் பொழுது सच्चाई से जो सेवकाई करते हैं. முதல் நாள் பேர் பேப்பர்ல எங்க நடந்துச்சு? पहला दिन पेरिन महोत्सव सभा कहाँ हुआ था? வந்த ஸ்பீச்சர் நமக்கு நடத்துனாங்க, எல்லாம் நடந்துச்சு. आए हुए स्पीचर सब चलाए थे, सब ठीक ஆனா हुआ था. நம்ம மெயின் பாஸ்டர் வந்து ஜெயில்ல போயிருந்தாங்க. लेकिन हमारा मेन पासवान जेल में थे. हालेलुया. हालेलुया. அப்ப நான் கேட்டேன், तो मैंने पूछा ஐயா என்ன இப்படி நடக்குது, நமக்கு இப்படி ஒரு பெரிய அவமானம் இல்ல? अय्या ये तो बहुत बड़ा अपमान हुआ हमारे साथ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, उन्होंने बोला वो सब कुछ नहीं है. வெளியே இருந்தா வெளியில ஆண்டர் படி சொல்லுவோம், बाहर रहेंगे तो बाहर प्रभु के बारे में बताएंगे, உள்ள இருந்தா உள்ள இருக்கிறவனுக்கு ஆண்டர் படி சொல்லுவோம், अंदर रहेंगे तो अंदर प्रभु के बारे में बताएंगे. हालेलुया. हालेलुया. மறுநாளே வெளியே வந்துட்டாங்க. इसीलिए वो दूसरे दिन ही बाहर आ गए जेल से. हालेलुया. हालेलुया. அன்னைக்கு நைட்ல விட்டாங்க நினைக்கிறேன். उसी दिन छोड़ दिए बाहर. हालेलुया. हालेलुया. இப்படி ऐसे
பவுலும் சீலாலும் என்னத்த பண்ணாங்க? पॉल और सिलास ने क्या गलत काम किया था? யாராவது கொலை பண்ணாங்களா? किसी को मारा? இல்ல ஒரு பெரிய ஒண்ணும் இல்ல, कुछ भी नहीं किए थे। அண்டர் கிரவுண்ட் சிறைச்சாலையில தூக்கி கொண்டு போட்டாங்க. अंडरग्राउंड के जो बंदी गृह हैं वहां पर छोड़ दिए, கை காலெல்லாம் கட்டியாச்சு. हाथ पैर बांध दिए। लेकिन ஆனா பவுலும் சீலாவும் அங்க என்ன பண்ணாங்க? पॉल और सिलास वहां पर भी क्या किए? துதி செய்ய தொடங்கினார். स्तुति करने शुरू किए கர்த்தர் யுத்தம் செய்ய और தொடங்குவார். प्रभु ने युद्ध करना शुरू किया அஸ்திபாரம் அசைந்ததே. और नींव हिलने लगी, சாத்தான் அஸ்திபாரம் शैतान அசைந்ததே. की नींव हिलने लगी, கட்டுகள் எல்லாம் கலந்ததே. सारे बंधन टूट गए, அக்கம் பக்கத்துல உள்ள கைதிகள் आजू விடுதலையானார்களே. बाजू के भी बंधन टूट गए हैं। சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. सुसमाचार प्रचार हुई ஜெயிலர் இயேசுவை और ஏற்றுக்கொண்டார். जेलर यीशु को मानने लगा। ஹalleluya. हालेलुया। எல்லாத்தையும் கட்ட முடியும். सभी को बांध सकते हैं, கையை கட்ட முடியும், காலை கட்ட हाथ முடியும். बांध सकते हैं, पैर வாயை बांध सकते கட்டாம விட்டுட்டானுவ. हैं, लेकिन मुंह को बांधा नहीं उन्होंने। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। நடு ராத்திரியில बीच रात में அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே वो துதியில் गीत மத்தியில் வாசம் गाकर செய்து स्तुति करने शुरू करते ही प्रभु अंदर आके निवास करने लगे। हालेलुया। हालेलुया। ஆண்டவரை கொன்னாச்சு, சிலுவையில் அடிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. यीशु को मार दिया, क्रूस में मारकर दफना दिया। அந்த மத போதகர்கள், वो जो धर्म के प्रचार करते हैं, கொலை வெறியர்கள், मार करने के लिए வெளி வேஷத்துக்கு பரிசுத்தவான்கள் बाहरी रूप से पवित्र लिखते हैं, இயேசு முடிஞ்சிட்டார்னு நினைச்சாங்க. यीशु खत्म हो गया करके सोचे। மூன்றாம் நாளிலே तीसरे दिन கல் புரட்டப்பட்டது. पत्थर को हटाया गया ஹalleluya. இயேசு உயிர் தெழுந்தார். और यीशु वहां पर पुनरुत्थान हुआ। ஹalleluya. हालेलुया। அந்த செய்தி வெளியில பேரக்கூடாதுங்கறக்காண்டி பணத்தை கொடுத்து நிப்பாட்டானுவன். और वो जो न्यूज़ है बाहर नहीं जाना चाहिए करके पैसे देके दबाने शुरू। கிறிஸ்தவர்களுக்கு நல்ல செய்திகளை ப்ரமோஷன் படுத்த மாட்டாங்க. मसीह लोग है जो अच्छा प्रचार है कभी प्रचार नहीं करते, प्रमोट नहीं करते। ஹalleluya. हालेलुया। தீமையான காரியங்களை குறித்து போட்டு அப்படியே மூடியாச்சு அப்படிம்பாங்க. गलत काम को बोल कर ऐसे ही दफना देते उसको। எவ்வளவாய் நசுக்கப்படுகிறார்களோ, जितना उनको दबाया जाता है। நம்ம மும்பைல உள்ள கிறிஸ்தவங்களை ஒண்ணுமே பண்ணாதங்க. मसीह लोग को कुछ भी मत करो, அவனை எவ்வளவு நசுக்குறோமோ அவ்வளவு பெருகுவாங்க. उसको कितने भी मारोगे उतना वो बढ़ोती होता है। அது மூட்டை பூச்சி மாதிரி. वो एकदम खटमल जैसा है। அவன் பாட்டுல ஜோமனாம அவனுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பான். वो ऐसे ही छोड़ेगा तो खुद के अंदर ही झगड़ा करेगा। ஆனா அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணியாச்சுனா, लेकिन उसको कुछ समस्या हम देंगे, அவன் முழங்கால் போட்டான்னா, वो अगर घुटना टेकेगा, ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சானா, प्रभु की ओर प्रार्थना करना शुरू करेगा, அட்மாஸ்பியரே சேஞ்ச் பண்ணிடுவார். पूरा परिस्थिति बदल जाएगा। நம்ம பைபிள் அப்படி தான பார்க்கறோம். शास्त्र में वही देखते हैं ना। இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா அடிமையா செங்கல் அறுத்துட்டு இருப்பான். इजरायली लोग अच्छे खुश वो ईंट काटते रहेंगे। பார்வோன் ராஜாவுக்கு அடிமையா வேலை செய்வான். फिरौन के गुलाम बनकर अच्छे से काम करेगा। ஆண்டவர் பார்த்தார், இவன் ஜெபிக்க மாட்டான், प्रभु ने देखा ये तो प्रार्थना नहीं பைபிள் करता படிக்க மாட்டான், है, बाइबल भी नहीं पढ़ता है, தேவனையும் தேட மாட்டான், प्रभु को ढूंढता भी नहीं है। கார்ப்பரேட் கம்பெனில வேலை கிடைச்சிட்டு कॉर्पोरेट कंपनी में काम मिल गया, கை நிறைய சம்பளம் கிடைக்குது, हाथ भरकर पैसा मिलता है, நல்ல சொகுசான வீடு கிடைச்சிட்டு, अच्छा एक घर मिल गया है, கார் கிடைச்சிட்டு, कार मिल गया है, மனைவி பிள்ளைகள் எல்லாம் கிடைச்சிட்டு, पत्नी बच्चे भी मिल गया है லக்ஸரியா உட்கார்ந்துட்டு இருப்பான். और एकदम बहुत खुशहाल जिंदगी जीता है। திடீர்னு ஆண்டவர் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்திடுவார். अचानक प्रभु फिरौन के हृदय को कठिन बना देता है, அவன் இன்ஜினை அப்படி ஹீட் பண்ணுவாரு. उसके इंजन को इतना तेज बना देता இப்போ நம்ம है। நாட்டு தலைவர்கள் எல்லாம் பண்றாங்களே, हमारे देश के जो பிரதமர் எல்லாம் என்ன பண்றாரு, प्रधानमंत्री क्या திடீர்னு करते हैं, சிஸ்டமே மாத்தி अचानक सिस्टम बदल कर மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியே அப் டவுன் ஆயிடுது. मार्केट ही ऊपर नीचे हो जाता है, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுது. एक स्थिर परिस्थिति नहीं होती है, 4 மடங்கு வேலையை கூட்டி கொடுத்தார். 4 गुना काम बढ़ाता है। இஸ்ரேல் ஜனங்கள் மேல கடுமையான வேலை, इजरायली लोग बहुत काम करते थे, 4 மடங்கு அதிகமான வேலை, 4 गुना ज्यादा काम करते उससे, தாங்க முடியல. नहीं सहन कर पाए, ஆண்டவரேன்னு கூப்பாடு போடுறாங்க. प्रभु करके आवाज उठाने लगे, அல்லேலூயா. வேதனை தாங்க முடியாம போடுறான். वेदना उसे सहन नहीं कर पाए। இந்த சத்தம் ஜெப இந்த கூப்பாடு போட வச்சது யாரு? ये प्रार्थना करने के लिए रखा किसने? ஆண்டவர் தான். प्रभु ही करने रखता है। அந்த சத்தத்தை கூக்குரல் சத்தத்தை கேட்டு जब वो आवाज सुनता है, ஆண்டவர் மோசேவை எழுப்பி प्रभु கொடுக்கிறார். मूसा को उठाता है, இவங்களை அங்கிருந்து புறப்பட வைக்கிறார். इनको वहां से निकालने பார்வோன் के लिए அவருடைய சேனைகளை முறியடிக்கிறார். फिरौन और उसकी सेनाओं को नाश செங்கடலை करता है, பிளக்கிறார். लाल समुद्र को 2 भाग करता है எரிகோவை உடைக்கிறார். और यरीको को तोड़ता யோர்தானை है, பின்னிட்டு ஓட வைக்கிறார். यरदन को पीछे घुमा தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தை கூட போஷித்தார். अपने लोगों को रेगिस्तान में भोजन दिया, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க செய்தார். वाचा को स्वतंत्र करने के लिए मदद किया। கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது मसीह की जिंदगी मतलब ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை. एक सुपर नेचुरल, அல்லேலூயா. प्रकृति से बढ़कर एक शक्ति। அப்படி அமைதியா செட்டில் ஆகலாம் முடியாது. अच्छा ऐसे हम इधर सेटल होके बैठ जाएंगे करके तो नहीं होगा। நம்ம ஊர்ல பறவைகள் மரத்துல கூடு கட்டும். हमारे घर में गांव में पेड़ में जो पक्षियां बनाती है अपने घर,
தாய் நல்ல பாசமா சாப்பாடு கொடுக்கும். माता एकदम बहुत प्यार से खाना खिलाती है. அது வாயை பழக்கும் போதே அங்கிருந்து தாய் சாப்பாடு கொண்டு வந்து வாயிலே விட்டும். वो जो बच्चे मुंह खोलते ही वो पक्षी आके उसे खाना देती है माता. அல்லேலூயா. हालेलुया. அந்த சின்ன குஞ்சு பறவையும் நல்லா வளர்ந்துருக்கும். वो छोटा जो पक्षी है अच्छा भी बड़ा हो जाता है. கூடு நல்ல பிரமாதமா இருக்குது. एकदम अच्छा घोंसला है. நல்ல சாப்பாடு கிடைக்குது டைம் अच्छा டைம். खाना मिलता है टाइम வேலைக்கு போக வேண்டியதே இல்ல. काम करने की जरूरत ही नहीं है. திடீர்னு சாப்பாடு கொடுக்கறத தாய் பறவை நிப்பாட்டிடும். अचानक खाना देना उसकी माता बंद कर देती है. வீட்ல வறுமை கஷ்டம். घर में कमियां है, ஏதாவது गरीबी வேலைக்கு है. போனா தான் 2 ரூபாய் கிடைக்கும். काम को जाएंगे ही पैसा मिलेगा. இப்படி பலனற்று போய் இருக்கும்போது சோர்ந்து போய் ऐसे இருக்கும்போது बलवीन जब बैठे थे, அந்த தடியா நல்ல குப்சுரத்தா இருந்த உடம்பு மெலிஞ்சு போயிட்டு जब मोटा एकदम अच्छा बच्चा था अभी वो पतला हो गया, सुकड़ा हो गया. சரி விட்டுரும் தாய் நமக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் பார்த்தா फिर भी वो सोचेगा चलो माता कुछ ना कुछ खिलाएगी करके, तो ஒவ்வொரு கம்பா புடுங்கும், வீட்டை एक புடுங்கும். एक घोंसले के एक एक चीज को वो निकाल के देती है. அந்த கம்ஃபர்ட் ஜோனை புடுங்கிரும். वो जो एकदम अच्छा से जीवन அந்த जिंदगी है, பஞ்செல்லாம் புடுங்கி வீடு இல்லாம ஆக்கிரும். वो सारे जो कापों से उसे निकाल कर एकदम निकाल देता है घोंसला पूरा. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்மள வெளியே கொண்டு வந்துரும். वो कंफर्ट जोन से हमें बाहर निकाल देता है. எதுக்கு? क्यों? அப்பதான் இவன் பறப்பான். तभी ये उड़ेगा. அல்லேலூயா. हालेलुया. இவன் பறந்து இறைய தேடணும். ये खुद उड़कर अपने खुद के खाने ढूंढेगा. அல்லேலூயா. हालेलुया. இவனை பலப்படுத்துவதற்கு, इसको बल देने के लिए, இவனை திடப்படுத்துவதற்கு, इसको शक्ति देने के लिए, இவனை போரடிக்கும் கருவியாக மாற்றுவதற்கு, इसे राज करने के लिए இவனை பொன்னாக விளங்க செய்வதற்கு, और इसके जो विरोधी है उससे बचने के लिए. அல்லேலூயா. हालेलुया. सोना का मपत चमकने के लिए, रखने सोना के के लिए, चमकने के लिए. அல்லேலூயா. हालेलुया. இவனை அந்த அக்னிக்குள்ள அனுப்ப வேண்டியது இருக்கு. इसे उस अग्नि में बेचते हैं. பைபிள் சொல்லுது शास्त्र कहता है தேவன் தம்முடைய நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறார். प्रभु जिस बच्चे से ज्यादा प्रेम करता है उससे शिक्षा எந்த देता है. பிள்ளைக்கு அடி ஜாஸ்தி விழுதோ, किस बच्चे को मार ज्यादा எந்த पड़ती है, பிள்ளைக்கு உபத்திரம் ஜாஸ்தி வருதோ, किस बच्चे को बहुत परीक्षा आती है, அதை தீமைக்காக அல்ல वो बुराई के लिए नहीं, நன்மைக்காக மாறச் செய்கிற தேவனாக भलाई के இருக்கிறார். लिए बदलता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாத்தீங்களா? हमारा प्रभु कितना प्रेमी है, எவ்வளவு நேசிக்கிறார் பாத்தீங்களா? कितना प्रेम करता है. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஆண்டவர் பார்க்கும்போது ஏன் ஆண்டவரே அனுமதிச்சு, थोड़े दिन हम सोचते कि क्यों प्रभु ये हुआ, ஏன் இந்த பாதவழியானே கொண்டு क्यों போனீங்க, ये कठिनाई के द्वारा मुझे चला. அநேக சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, बहुत दबे हुए बंधे हुए लोग को छुटकारा அநேக देने के लिए, கட்டுண்டவர்களை விடுதலை செய்ய, बहुत बंधे हुए लोग को छुटकारा देने के लिए, கண்ணீரோடு இருக்கிறவளுக்கு ஆறுதல் கொடுக்க, जो आंसू से थके हुए उनको आंसू पोंछने के लिए இப்படிப்பட்ட பாதை வழியாய் நம்மை நடத்துகிறார். ऐसे रास्ते से हमें चलाता கண்ணீர்னா है. என்னன்னு நமக்கு தெரியும். आंसू मतलब क्या है हम நிந்தை पता है. அவமானம்னா என்னன்னு நமக்கு தெரியும். निंदा अपमान का अर्थ हमें पता है. அல்லேலூயா. हालेलुया. எல்லா கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தவனால और தான் कष्ट और नष्ट हम उसे सहन करते हैं, நிலைத்து நிற்க முடியும். हम स्थिर खड़ा रह पाते हैं. துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் और जो जल्दी मिलने वाली आशीष முடிவிலே அங்கீகாரம் பெறாது. अंत में उसका कुछ अंगीकार नहीं होता है. நெடுங்காலமாய் காத்திருப்பது बहुत दिनों से इंतजार किए இருதயத்தை இளைக்க பண்ணும். हृदय को दुख पहुंचाती है. விரும்பினது तक வரும் लगता பொழுது है. और जब चाहत की चीज आती है ஜீவ விருட்சம் போல இருக்கும். जीवन का वृक्ष जैसा होता है. हालेलुया. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு காரியத்தை குறித்து பார்க்க போறோம். आज दो कार्य के बारे में हम देखेंगे. ஒன்று पहला, வெளியில கட்டப்பட்டு இருக்கிற ஒரு சூழல். बाहर बंधे हुए एक परिस्थिति. இன்னொன்னு और உள்ளுக்குள்ள தேவனுடைய சபையில கிறிஸ்தவ வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற ஒரு और காரியம். अंदर जो प्रभु के सभा में, प्रभु के जिंदगी में, प्रभु की चाल चलन में बंधे हुए. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் சொல்றார், प्रभु कहता है நீங்கள் புறப்பட்டு போங்க, आप तैयार होकर जाओ, சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷம் அறிவிங்க, सारे सृष्टि को सुसमाचार प्रचार करो. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே पिता पुत्र पवित्र आत्मा के नाम से ஞானஸ்நானம் கொடுங்க. बपतिस्मा दो. ஹalleluya. हालेलुया. அவர்களை சீடராக்குங்கள் उनको चेले बनाओ, என்றார். ऐसे बोले. ஹalleluya. हालेलुया. நீங்க போகும்போது கையில நிறைய பணம் வச்சுட்டு போங்க, आप हाथ में बहुत पैसे रख के जाओ, நிறைய பாடி கார்ட் எல்லாம் கூட்டு போங்க. बहुत बॉडीगार्ड रख के जाओ. அப்படி சொன்னாரா? ऐसे बोला? சொல்லல. नहीं बोला. நீங்க போங்க, आप जाओ தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புறேன், और जो आपको मदद करने वाला पवित्र आत्मा को அங்க मैं என்ன भेजूंगा, பண்ணணுங்கிறத அவர் உங்களுக்கு போதிப்பார். वहाँ क्या करना है वो तुम्हें बताएगा. ஆவியில நாம் நடத்தப்பட்டால் आत्मा में यदि हम चलाए जाएंगे तो அந்த ஆவியானவர் நம்மளை கொண்டு செல்வார், वो आत्मा पवित्र आत्मा हमें चलाएगा, அந்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். और वो पवित्र आत्मा हमें चलाएगा.
நம்ம போய் நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டேன், हम जाकर मैं बाइबल कॉलेज में पढ़ा हूँ, எனக்கு பைபிளை பற்றி பிரசங்கம் பண்ண தெரியும், मुझे बाइबल के बारे में प्रचार करने आता है, மாம்சத்துல நான் நல்லா பாஸ்டர் மாதிரியே தோரணையில இருக்கேன், मास में भी मैं दिखने में भी पासवान जैसी कपड़े पहनकर खड़ा हूँ, அப்படிலாம் போனாச்சுன்னா அடி நொறுக்கி அடி வாங்கிட்டு தான் வரணும். ऐसे जाओगे तो मार खाकर ही आना होगा। ஹல்லேலூயா. हालेलुया। மாம்சத்துல நம்ம செய்ய முடியாது, मास में हम नहीं कर पाते हैं, ஆவியில ஊழியம் செய்யும்படியாக. लेकिन आत्मा में हमें करने அதனால தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாரு, इसलिए प्रेरित पहला நீ अध्याय में ஊழியத்துக்குலாம் போக வேண்டாம், आप कहीं पर मत जाओ, ஊழியத்துக்குலாம் போக வேண்டாம், सेवकाई के लिए कहीं मत जाओ, எருசலேமிலே காத்திருங்கள். यरूशलेम में इंतजार करो। அவர்கள் காத்திருந்தார்கள், वो इंतजार किए, 10 நாட்கள் காத்திருந்தார்கள், 10 दिन इंतजार किए, ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். एक मन होकर इंतजार ஒரே ஒரு किए, நோக்கம் தான், एक ही सोच थी, பரிசுத்த ஆவியானவரை எதிர்நோக்கி இருந்தார்கள். पवित्र आत्मा का इंतजार करते हैं, தேற்றவாளனாகிய பரிசுத்த और ஆவியானவர் तसल्ली देने वाला पवित्र आत्मा அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல प्रेरित 2वां अध्याय में அந்த மேல் வீட்டு அறையில ऊपरी कमरे में இறங்கி வந்தார். उतर कर आया, பலத்த காற்று, और बलवंत हवा, சத்தம், आवाज, அக்னிமயமான நாவு, अग्निमय के जो जुबान, அந்த சீடர்கள் பலன் அடைந்தார்கள். वो चेले बल पाए थे, யூதர்களுக்கு முன்பாக நிக்க முடியாது, यहूदी के सामने वो नहीं खड़ा हो पाए, பேதைகளாய் இருந்தவர்கள், और जो एकदम मूर्ख थे, மறுதலிக்கிறவராய் இருந்தவர்கள், इनकारने वाले थे, சொந்த வாழ்க்கையில ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் தன்னுடைய தொழிலை நஷ்டப்பட்டவர்கள், खुद की जिंदगी में भी वो पूरे नष्ट में थे कारोबार में, பலவீனர்களை கொண்டு और बलवीन लोग को लेकर பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக, बलवान को लज्जा करने वाला, பேதைகளை கொண்டு मूर्ख व्यक्ति को लेकर ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக, ज्ञानी को लज्जा करने वाला, பைத்தியங்களை கொண்டு और जो पागल है இந்த உலகத்துல இழிவானவர்களை इस கொண்டு दुनिया में जो मजाक उड़ाए जाते हैं उनको தேவன் लेकर மகிமையான காரியங்களை செய்தார். प्रभु महिमा का कार्य बना देता है। யூதர்கள் எல்லாம் கையை கட்டிட்டு சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், यहूदी लोग हाथ बांधकर நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், उद्धार पाने के लिए हमें क्या करना है, அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பலவான்கள் கையை கட்டிட்டு நீ ऐसे வர்ணிக்கிறானா, देखकर सामने वाले बलवान இந்த अगर பலவீனருக்குள்ள என்ன வந்துச்சு, ये बलवीनता के लोग के अंदर क्या आया, ஸ்பிரிட் ஆஃப் காட். परमेश्वर का आत्मा। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் ஆவியாய் இருக்கிறார். प्रभु आत्मा है, தேவன் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் प्रभु மகிமையான सारी பிதாவாய் सृष्टि இருக்கிறார், को बनाया परमेश्वर, महिमा का परमेश्वर பிதாவாய் இருக்கிறார். वो पिता है, அவர் இயேசுங்கிற நாமத்தில் இந்த உலகத்திலே மனுஷ அவதாரமாய் வந்தவராய் यीशु இருக்கிறார். के नाम से दुनिया में मनुष्य का रूप लेकर आया। இப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய காலம், अभी पवित्र आत्मा का राज चलता है, அவர் எங்கும் நிறைந்தவராய் वो இருக்கிறார். हम हर जगह उपस्थित है, காற்று இந்த இடத்துல இருக்குது, हवा इस जगह पर நம்ம है, உணர முடியுது, हम महसूस कर पाते தேவனுடைய हैं, பிரசன்னத்தை உணர முடியுது, प्रभु की प्रशंसा को பார்க்க महसूस முடியல. लेकिन देख नहीं पाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவோடு இருந்த அந்த ஆவியானவர், यीशु के पास जो पवित्र आत्मा था, பிதாவோடு இருந்த அந்த पिता ஆவியானவர், के साथ जो पवित्र आत्मा பிதா था, சுதன் பரிசுத்த ஆவி இந்த மூணு பேருமே ஒருவர் தான். पिता पुत्र और पवित्र आत्मा तीनों एक ही है, மூன்று செயல்கள் தான் வேற. 3 क्रिया अलग है उनका। ஹல்லேலூயா. हालेलुया। இப்பொழுது நாம் வாழ்கிற காலம் பரிசுத்த ஆவியின் காலம். अब हम जो काल में जी रहे वो पवित्र आत्मा का काल ஹல்லேலூயா. है। हालेलुया। இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது ये पवित्र आत्मा जब हमारे अंदर आती நீங்கள் है, பலன் அடைவீர்கள். हम बल पाते हैं, நீங்கள் புறப்பட்டு போய் हम तैयार होकर, ஏசாயா 61ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, यशाया 61 में लिखा है, எடுத்து வாசிங்க. ஏசாயா 61, यशाया के சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. यहोवा ने आत्मा मुझ पर है, क्योंकि यहोवा ने सुसमाचार सुनाने கர்த்தருடைய ஆவியானவர் के என்னில் लिए இருக்கிறார். मुझे अभिषेक किया है, आमेन। और मुझे इसलिए भेजा कि इसके लिए अभिषेक किया कि खेदित मन के लोगों को शांति दूं, हाँ, कि बंदियों को लिए स्वतंत्रता का और कैदियों के लिए छुटकारा का प्रचार करूं। हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்க்கும்படியா, जो बंदियों हैं उनको स्वतंत्रता देने के लिए। हालेलुया, हालेलुया, हालेलुया। இந்த நாள் பாம் சண்டே, आज के दिन पाम संडे है। குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறுல इस आज पाम संडे के दिन, हालेलुया, हालेलुया, ஓசன்னா ஓசன்னான்னு பாட்டு படித்தாங்க. होसन्ना होसन्ना करके गीत गाए थे। हालेलुया। हालेलुया। நம்மளுக்கு ராஜாவாக இருந்து நம்மளெல்லாம் ரட்சிப்பார் காப்பாத்துவார் हमें ஜனங்கள் राजा ஆசைப்பட்டாங்க. बनकर ये उद्धार करेगा, हमें बचाएगा करके सोचे थे। ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? लेकिन प्रभु ने क्या कहा? மத்தேயு 21ஆம் அதிகாரம் मत्ती 21वां अध्याय में 1ஆம் வசனத்துல பாருங்க, 1ல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா, पहला वचन से पढ़ के देखेंगे तो 2ஆம் வசனத்தை படிங்க. दूसरा वचन हम पढ़ेंगे। உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், सामने के गांव में जाओ, அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியும் கட்டி இருக்க वहां காண்பீர்கள். पहुंचती एक गदही बूंदी और उसके साथ बच्चे तुम्हें दिखेगा। हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। யார்ட்ட சொல்றாரு? किसे कहते हैं? சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். चेले को बोल के कहते हैं।
மார்க் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். मार्कुस 11:7 में लिखते हैं, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், हमारे सामने जो गांव है वहां पर जाओ, அதில் பிரவேசித்த உடனே वहां पर प्रवेश करते ही மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி, कोई भी मनुष्य कभी उपयोग ना किया हो, कभी चढ़ा नहीं ऐसा गधे கட்டி இருக்க காண்பீர்கள், ऐसे बंधे हुए दिखेगा, அதை கட்ட அவிழ்த்து கொண்டு வாருங்கள். उसके बंधन निकाल कर लेकर आओ. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. கட்டி இருக்க காண்பீர்கள், उसे बंधे हुए देखोगे, அதை கட்ட அவிழ்த்து उसका बंधन खोल कर கொண்டு வாருங்கள். लेकर आओ. ஹல்லேலூயா. हालेलुया. ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டி, कोई भी कभी भी उपयोग ना किया हुआ गधे கட்டி இருக்க காண்பீர்கள், बंधे हुए दिखेगा. அதை கட்ட அவிழ்க்கும் போது லூக்கா 13 சாரி उसका லூக்கா बंधन 19 खोलते समय लूका 13 लूका 19:11 में लिखा है, லூக்கா 19 लूका 19:33 அந்த கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது जब वे गधे के बच्चों को खोल रहा था அந்த கழுதை குட்டி சொந்தக்காரன் வரான், तो उसकी मालिक आके पूछता है, குட்டி ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று इस கேட்கிறான். बच्चे को क्यों खोलते हो? அதுக்கு கீழே படிங்க. उन्होंने कहा, प्रभु को इसको प्रयोजन है, ஆண்டவருக்கு தேவை. प्रभु का इसका प्रयोजन है. हालेलुया. हालेलुया. இங்க நமக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு. हमें यहाँ पर एक काम दिया है. என்ன வேலை கொடுத்திருக்காரு? क्या काम दिया है? நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா? यदि आप प्रभु நீங்க के ஆண்டவருடைய சீடர்களா இருக்கீங்களா? प्रभु के चेले हो क्या? நீங்க புறப்பட்டு போங்க. आप तैयार होकर जाओ. எங்க போணும்? कहाँ जाना है? வெளியில எத்தனையோ கழுதை குட்டிகள் இருக்குது, बाहर बहुत गधे के बच्चे हैं, எத்தனையோ ஒருவனும் ஒரு காலம் பயன்படுத்த முடியாத कभी भी कोई भी उपयोग नहीं किया हुआ गधे हैं, கட்டப்பட்ட சூழல் இருக்குது. बंधे हुए हैं. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். उनको बंधन खोल कर लेके आने के நீங்க लिए அவிழ்க்க போனீங்கன்னா आप खोलने के लिए जाओगे तो அங்க இருந்து ஒரு சத்தம் வரும், वहां से एक आवाज आएगी, ஒரு பேய் ஆடும். एक आ करके एक शैतान की நான் आवाज எத்தனை आएगी, வருஷமா இவனை கட்டி வச்சிருக்கேன், मैं कितने साल से इसके बंधा रखा நான் हूं, விட மாட்டேன் அப்படிமா. मैं नहीं छोड़ूंगा करके कहेगा. ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா एक घर पे जाओगे तो சில ஆட்கள் வீட்டுக்குள்ளேயே கிடப்பான், कुछ लोग घर पे ही रहते हैं, சர்ச்சுக்கு போக மாட்டான், कलीसिया नहीं जाते हैं, கட்டப்பட்டு போய் இருப்பான். बंधे हुए रहेंगे. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா பயங்கர சவுண்ட் விடும். आप कुछ बोलोगे तो एकदम आवाज करके शैतान का आवाज करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா இந்த சீடர்கள் வேலை என்ன வேலை? लेकिन इस चेले को काम क्या है? போனோடனே அப்படியே கொண்டு வந்துடலாமா? जाते ही ऐसे ही बुला के लाएंगे क्या? வர முடியாது. नहीं आएंगे, ஏன்னா அது பலவிதமான கட்டல ரெண்டு இருவழி சாதையில கட்டி போட்டுருக்கு. क्योंकि वो बहुत बंधन में ऐसे बांधे गए हैं. லேகியோன் பிசாசு பிடிச்சவன கட்டி வச்சிருந்து சங்கிலி போட்டு. लेगियोन के शैतान को ऐसे ही बांधा गया था. ஏன் கட்டி வச்சிருந்து? क्यों बांधा गया था? அவனுக்கு ஆள் ஒல்லியா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவி கையும் காலையும் வச்சு சும்மா இருக்காது. वो बदन में पतला है लेकिन उसके अंदर जो शैतान की क्रिया है वो बहुत भयंकर होती थी. இந்த பேய் பிடிச்சவங்கள பாத்துறீங்களா? शैतान से पीड़ित लोग का आपको देखो, அவன் சரீரத்தையே பிச்சிட்டு நடப்பான், खुद के शरीर को वो मारेगा, खुद के शरीर को घाव पहुंचाएगा, காயப்படுத்திடுவான், घाव पहुंचाएगा, ரத்தமாயிரும், लहू से யாரும் அடக்க முடியாது, कौन कोई भी उसको संभाल नहीं पाता है. கட்டப்பட்டு போயிருப்பான். बंधे हुए होते हैं. அதனால தான் சொல்லுவாங்க इसलिए कहते हैं அந்த கழுதையை கட்ட அவிழ்த்து கொண்டு வாருங்க. उस गधे को बंधन खोल कर लेके आओ. யார் அவிழ்க்க முடியும்? कौन खोलेगा? ஆண்டவர் யாரை அனுப்பினார்? प्रभु किसको भेजा? அவருடைய சீடர்களை பார்த்து சொன்னார். उनके चेले को भेजा. இயேசுவுடைய ஊழியக்காரர் போய் प्रभु के चेले அந்த गए கழுதையை கட்ட அவிழ்த்து கொண்டு வரலாம். उस गधे को बंधन खोल कर लेके आए. ஆகவே தான் நீங்க ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்றோம். इसलिए आप सेवक बनो करके कहते हैं. உங்களுக்கு ஏன் அபிஷேகம் வேணும்? आपको क्यों अभिषेक चाहिए? சிறுமைப்பட்டவங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு, जो गरीब है बंधे हुए सुसमाचार கட்டுண்டவர்களுக்கு விடுதலையாகும்படியாக, और जो बंधे हैं उनको छुटकारा देने के लिए, சமாதான சந்தோஷத்தை இழந்து வாடி போய் இருக்கவங்களுக்கு ஆறுதல் और படுத்தும்படியாக शांति खुशी जो खोए हैं उनको शांति देने के लिए ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். प्रभु आपको अभिषेक किया है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட அபிஷேகத்தை ऐसे बहुमूल्य अभिषेक को நான் வாங்கி பயன்படுத்தாம இருந்தா यदि मैं उसे उपयोग नहीं करूंगा तो ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? प्रभु को क्या उपयोग? ஆண்டவர் நீதிமான்களை தேடி प्रभु வர்றார். धार्मिक लोगों को नहीं ढूंढता, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். पापियों को उद्धार देने के लिए दुनिया में आया. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம வீட்ல சோப் போட்டா நல்ல முறை வரும். हमारे घर पे सोप डालेंगे तो अच्छा भाव आएगी. बाफ முறை வரும் என்ன சொல்லுவாங்க? बाफ ना लेना. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம உடம்புல நல்லா இருக்கும். हमारे शरीर में अच्छा கரடு होता है. முரடான கல்ல வச்சு ராவணும் என்ன ஆகும்? लेकिन कठोर पत्थर से अगर बदन में करोगे तो क्या होगा? ரத்தம் தான் வரும். घाव होगी और ஒருவனும் लहू ஒரு आएगी. காலம் ஏறிராத கழுதை, कोई भी कभी भी उपयोग ना किया हुआ கட்டப்பட்ட गधा, பெரிய டப்போரி ரவுடி, बंधा हुआ टपोरी और राउडी குடும்பத்துக்கே அடங்காதவன், और
परिवार में भी அவனை कुछ ஒண்ணுமே பண்ண करवा दे, முடியாது. उसको कुछ भी नहीं कर पाएगा. அப்படிப்பட்ட ஆளை கூட ஆண்டவர் சொல்றாரு, அவனை கட்ட அவிழ்த்து கொண்டு வாங்குறாரு. उसको भी प्रभु कहता है उसको बंधन खोल कर लेके அவனுக்குள்ள आओ. ஒரு கேப்டன் இருப்பான். उसके अंदर एक कैप्टन रहता இந்த है. உலகம் மாம்சம் பிசாசு இருக்கும். इस दुनिया मांस और शैतान. ஏன் அவிக்கீங்கன்னு கேட்பான். क्यों आए हो? இயேசுவின் நாமத்திலன்னு சொல்லி அவருக்கு வேணும்னு சொல்லி கேளு. यीशु के नाम से बोलकर उसे चाहिए இந்த करके बुलाओ. பிள்ளைக்காக இயேசு விலைக்கரம் செலுத்திருக்கார், ரத்தம் சிந்திருக்கார். इस बच्चे के लिए भी प्रभु ने लहू बहाया करके தாம் சுக்காயா, ஹalleluya. दाम चुका है. இது இயேசுவுக்கு தேவை. यीशु को इसे जरूरत है. அதிகாரத்தை எடுத்து अधिकार உனக்கு लेकर கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை எடுத்து तुम्हें दिए गए अभिषेक அந்த को கலதையை लेकर அவிழ்த்து கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். छुटकारा देकर लेकर आना ही तुम्हें बुलाया है. அதை யாரும் பயன்படுத்த முடியாது. कोई उपयोग नहीं कर सकता. ஆனா இயேசு வந்துட்டா, लेकिन प्रभु आए तो இயேசு அந்த கழுதை மேலே ஏறி உட்கார்ந்துட்டா, यीशु उस गधे के ऊपर बैठ गया तो எல்லாரும் ராஜா. सभी लोग राजा करके இயேசுக்கு என்ன கணம் கொடுக்கணுமோ அதை இந்த கழுதைக்கு கொடுப்பாங்க. यीशु को क्या आदर देना उस गधे को भी वो आदर சட்டையெல்லாம் கலத்தி देंगे. முன்னால போடுவாங்க. कपड़े उतार कर उसके सामने डालेंगे. ஹalleluya. கழுதை தரையில நடந்துட கூடாதான். और गधे रास्ते पे नहीं चलना चाहिए. கழுதை நினைக்கும், என்னடா திடீர்னு நம்மள ஒரு பே மதிக்காம இருந்தா நமக்கு இவ்வளவு கன மகிமைலாம் கிடைக்குது. गधे को लगता है कि इतना दिन कोई तो आदर नहीं देगा, लेकिन आज इतना आदर मिल रहा है. இயேசுவை சுமக்கிற எல்லாருக்கும் ஒரு மகிமை உண்டு. यीशु को जो भी उठाकर लेकर जाता அவரை है விட்டுட்டு सभी को- திடீர்னு உலகத்துக்கு மக்களுக்கு பின்னால போயிட்டோம்னா, अचानक आप दुनिया के लोग और दुनिया की எவனோ चीजों में ஒருத்தன் जाओगे। வாழ்க்கை போட்டான்னு சொல்லி அந்த இவன் பின்னால போனானா, कि कोई तो जय जयकार क्या करके उसके पीछे चले गए तो ஹalleluya. மாம்சத்துக்கு பின்னால போனோம்னா मांस के पीछे यदि चले गए तो நம்முடைய கையில விலங்கு போட்டுறோனுவேன். हमारे हाथ में बांध देंगे, हाथ बांध देंगे. சிம்சன் மாதிரி அப்புறம் மாவாட்டுற வேலை தான் फिर கொடுப்பானுவேன். सिमसोन जैसे आटा पीसने का काम मिल जाएगा. சிம்சன் என்ன சொன்னா, सिमसोन ने क्या किया? என் கண்ணுக்கு அவள் அழகாகப்பட்டாள், मेरे आँख के नजर में बहुत खूबसूरत है. வெளியேறப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவன், वह अमूल्य अभिषेक पाया ஒரு हुआ व्यक्ति, கழுதையின் பச்சை தாடை எடுத்து 1000 பேரை கொண்டவன், एक गधे के அடிக்குலைக்கு हड्डी को लेके 1000 लोग को मार डाला था. ஹalleluya. பராக்கிரமசாலி. ऐसे எவன் கட்டி போட்டாலும் உடைச்சிட்டு வந்துருவான். என்னாச்சு? ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் நல்லா கேளுங்க. பெத்பகே பெத்தானியா என்கிற கிராமத்துல இருந்து அவர் வந்து எருசலேமுக்கு போகணும். ஆமென். तो प्रभु यीशु मसीह ने अपने जीवन में यानी कि 3.5 साल उन्होंने सेवा किया, बराबर ना? बड़े सारे सेवा किया. उस सेवा में लोगों ने क्या समझा? प्रीतला नल्ला हिंदी क्या समझा? ये बड़ा कार्य करने वाला है. हालेलुया. आमीन बोलेंगे. பொறுத்தவரை நேரம் என்ன? இயேசு ராஜா வெற்றி பவனி சென்றார். ஆனால் சிலுவையில தான் அவர் வெற்றி சிறந்தார். ஹalleluya. அப்போ அங்க வெற்றி பவனி அடைஞ்சிருந்தாங்க. சிலுவை குறித்து என்ன சொல்லுவாங்க? ஆமென். அப்போ ஆண்டவர் அங்க பெத்பகே பெத்தாनिया से जा रहे हैं. ऐसे लोगों का प्रभु के दासों का कहना है करीबन 4 लाख लोग. हालेलुया. और पिनाला उनके पीछे 2.5 लाख और आगे 1.5 लाख, इतना लोग उनके पीछे जा रहा है. किस लिए? प्रभु बड़ा चमत्कार करता है. हालेलुया. आमीन. बड़ा चमत्कार करता है. मुर्दों को जिंदा उठाता है, बीमारियों को चंगा करता है, कोढ़ियों को शुद्ध करता है. हालेलुया. भूत प्रेत को भगाता है. हालेलुया. 5 रोटी 2 मछली को 5000 के लोगों पर बांट देता है. ये राजा बनने के लिए योग्यता है. आमीन बोलेंगे. किस लिए? यहूदियों के लिए. क्योंकि यहूदियों ने रोमन के अंडर में था, ரோமன் के गुलाम थे. ரோமர்களுடைய ஆட்சியில தான் அவர்கள் என்ன பண்ணாங்க? அடிமைகளா இருந்தாங்க. எங்களை விடுவிக்க ஒருத்தர் வந்துட்டார். हालेलुया. हमें बचाने के लिए एक आ गया भाई. हालेलुया. रोमन के गुलाम थे ना, रोमन के, तो वो लोग ने सोचा यहूदियों ने इनको लेकर, आमीन, हालेलुया, ये आपको छुड़ाएगा, गुलामी से छुड़ाएगा. क्योंकि बड़ा कार्य करता है यीशु मसीह. आमीन बोलेंगे. मुर्दों को जिंदा करता है, जवान को जिलाता है. ऐसा ऐसा वो लोग ने सोचता. आमीन. ये सोच प्रभु को मालूम है. आमीन. जब आया समय, எப்போ நேரம் வந்ததோ அவர் பெத்பகே பெத்தானியாக்கு போகும்போது, आमीन, तो लोगों ने क्या बोला? आज हमारा छुटकारा है. और वसंत वासिप्मा आंटर नंदी चलते हो. प्रेज द लॉर्ड. वचन को ले लेंगे. मैथ्यू 21 வசனத்துல 21 அதிகாரம். मैथ्यू 21 9 வாசிங்க. 21 में 9. आमीन. அதுக்கு முன்னாடி 2 வசனம் வாசிங்க. 4 से पढ़ेंगे. 4 से 8. हाँ, இதோ உன் ராஜா. ஆமென். மரியின் மேலும்
Amen. Hallelujah. हिंदी में पढ़ेंगे एक मिनट हिंदी बुक करूँगा ஆண்டுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் சேவை கொடுக்கணும் ஹல்லேலூயா ஜெபத்தை நான் லாஸ்ட்ல தான் வச்சிடுவோம் இப்பொழுது நான் ஆண்டுடைய அந்த பவன் இருக்குல்ல அது நம்ம என்ன பண்றோம் தமிழ்ல வெற்றி பவனின்னு சொல்றோம் இல்லையா எதனால அவர் அப்படியே வெற்றி பவனி வந்தார் ஹல்லேலூயா 21 में 4 से पढ़ते हैं ये इसलिए हुआ कि जो वचन भविष्यवक्ता के द्वारा कहा गया था वह पूरा हो सिय्योन की बेटी से कहो देख तेरा राजा तेरे पास आता है वह नम्र है और गधे पर बैठा है वरना लादू के बच्चे पर चेलों ने जाकर जैसे यीशु ने उनसे कहा था वैसे ही किया और गधे और बच्चे के लाकर उन पर अपने कपड़े डाले और वह उन पर बैठा गया हालेलुया